பகவன் முதற்றே உலகு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரீகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம் அன்பு நேயர்களே. அதாவது ஹெர்போகேர் மருத்துவமனை இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 23 இடங்களுக்கு மேலாக இருக்குது. பாண்டிச்சேரியில் நம்ம மருத்துவமனை இருக்குது, பெங்களூரில் இருக்குது. பட் அனைத்து மருத்துவமனைகளிலுமே நம்மளுடைய சிறப்பு என்ன, வேறு எங்கேயுமே இல்லாத சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நோய்களின் தன்மை, நோய்களினுடைய வேர், ஆணிவேர் எங்கே அப்படிங்கிறது பார்க்குறது தான். அப்போது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் என்ற குரலுக்கு ஏற்ப நோயினுடைய ஆரம்பத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் பொழுது அது எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தி கொள்ளலாம். இப்போது இன்றைக்கு எல்லாருமே நீங்கள் நினைக்கலாம், என்னடா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பல்லாயிரம் வருஷங்களுக்காக இருக்குது. இன்றைக்கி யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, வர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது. ஏன் இதுவே பார்த்தீங்கன்னா இதுவே தமிழகத்தில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே எல்லாம் குணமாகாத வியாதிகள் அத்தனையும் நமது மருத்துவமனையில் மட்டும் எப்படி குணமாகுது, குறிப்பாக ஹெர்போகேரில் எப்படி எந்தவித நோயாக இருந்தாலும் குணமாகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போது நமது வெற்றினா என்ன, நமக்கான வெற்றி எப்படி உருவாகுது அப்படின்னா, நோயினுடைய ஆரம்பத்தை கண்டறிவது மட்டும்தான். அப்போது நோய் எங்கிருந்து உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வியாதியை போக்குவது என்பது மிக 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 எளிதான விஷயம். அப்போது இன்றைக்கு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை மூட்டு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், இல்லை வலிப்பு நோய்களாக இருக்கட்டும், இல்லை கண் பார்வை கோளாறுகளாகட்டும், இல்லை இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளாகட்டும், இல்லை முடி கொட்டுதல் பிரச்சனையாகட்டும், இல்லை ஆண்மை குறைவு பெண்மை குறையாகட்டும், இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாகட்டும், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கட்டும், சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும்,
இல்லை முடக்குவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சிறுநீரக கோளாறுகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பிரச்சனைகள், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் இறைவனுடைய ஆசியும் அனுமதியும் இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் குணமாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே கண்டிப்பாக இறைவனுடைய ஆசி அனுமதி, அது மட்டும் இல்லாமல் ஞானம் நிரம்ப உங்களிடத்தில் இருக்குது. அதனால தான் இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய செயல்பாடுகள், இயற்கை மருத்துவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே எப்படி குணமாகுதுன்னா, இறைவன் சொல்லப்பட்ட வழியில் நமது சிகிச்சைகள் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பைபிளில் சொல்லப்பட்டது, பகவத்கீதையில் சொல்லப்பட்டது, திருக்குறளில் சொல்லப்பட்டது, இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். நான் புதியதாக எதையுமே நாங்கள் சொல்லலை. அப்போது நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். அந்த வாழ்க்கைக்கு திரும்புங்க. எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வாழலாம். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், நமது சிகிச்சையில் பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வியாதிக்காக சிகிச்சைக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களது கண் பார்வை கூடுவதை பார்க்க முடியும். ஏனென்றால் நமது உடம்பில் உருவாகக்கூடிய அத்துணை வியாதிகளையும் சரி நமது கண்களை பார்த்தே சொல்லிடலாம். அப்போது கண்கள் நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும். அப்போ கண்களை பார்த்தே உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாட்டினுடைய பலத்தையும் சொல்ல முடியும், பலவீனத்தையும் சொல்ல முடியும். அப்போது உள் உறுப்புகளின் செயல்பாடு, குறிப்பாக கல்லீரலும் நமது சிறுநீரகம் பாதிப்படையும் போது கண்கள் பாதிப்படைகிறது. அப்போது நம்ம உள் உறுப்புகளுக்கு நாம் சக்தி கொடுத்து அந்த கழிவுகளை நாம் வெளியேற்றம் செய்யும் பொழுது நமது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்ல நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும், கண் பார்வைகள் கூட ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் மூட்டு வலிக்காக வந்திருப்பீங்க, முதுகு வலிக்காக வந்திருப்பீங்க, கழுத்து வலிக்காக வந்திருப்பீங்க, சர்க்கரைக்காக வந்திருப்பீங்க, பிபிக்காக வந்திருப்பீங்க, இல்லை முடக்கவாத்தாக வந்திருப்பீங்க, வேறு எந்த வியாதிகள் வந்தாலும் சரி கண் பார்வை கூடும். சப்போஸ் மூட்டு வலிக்காக வந்திருக்கீங்கன்னா முதுகு வலி சரியாகும், முதுகு வலிக்காக வந்தீங்கன்னா கழுத்து வலி சரியாகும், இல்லை கழுத்து வலி மூட்டு வலிக்காக வந்தீங்கன்னா பிபி நார்மலாகும், பிபிக்காக வந்திருப்பீங்க சர்க்கரை சரியாகும். இப்படி தனித்தனியான சிகிச்சைகள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல கிடையாது. எந்த வியாதிக்காக வந்தாலும் ஒட்டுமொத்தமாக பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 சக்திகளையும் சமநிலைப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நல்ல நிலை கொண்டு வருவது தான் நம்ம ஹெர்போகேரினுடைய வேலை. அப்போது நாங்கள் என்ன பணி செய்கிறோம்னா, இயற்கை மருத்துவத்தில் இந்த 5 உறுப்புகளுடைய செயல்பாட்டை எப்படி கூட்டுவது, எது பலமாக இருக்குது எது பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதற்கான உணவு முறைகளையும் அதற்கான சில பயிற்சிகளையும் சில மருந்துகளையும் நாம் சொல்லிக் கொடுத்து ஒரு 3 மாதம் 6 மாத காலம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் போதுமான, அதற்கு மேலே மருந்து வேண்டாம் நமக்கு. ஏன்னா விருந்து மருந்தும் 3 நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்ப காலங்களில் நம்ம எதுவுமே நம்ம எடுத்தவொடனே நம்ம இங்கே வரதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு எல்லா மருத்துவரையும் பார்த்து ஆப்ரேஷன் நிறைய செய்து எதுவுமே முடியாத சூழ்நிலையில் கடைசியாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 3 நாளையில் நம்மளால் குணப்படுத்த முடியாது. அப்போ 3 மாதத்தில் குணப்படுத்த முடியுமா? அது உங்களுடைய வியாதியினுடைய தன்மையை பொறுத்தும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்தும், உயிர் சக்தியை பொறுத்தும், உங்களுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து மாறுபடும். சில பேருக்கு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். அது வியாதி தன்மையை பொறுத்து நமக்கு மாறுபாடாகும். ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் துளியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த மூட்டு தேய்மானமாகட்டும் சரி, இல்லை கழுத்து வலியாகட்டும் சரி, இல்லை பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், யூரினரி பிளாடரில் ஏற்படக்கூடிய கற்கள், அதே மாதிரி குதிகாலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஹார்ட்டில் அடைப்பு, இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிகள், கழுத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், L4 L5 கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, இல்லை பித்தப்பையில் அதாவது ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் பிரச்சனை வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்கள் ஏற்படக்கூடிய புரை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது அவசியமில்லை. நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன். நமது உடம்புல வெட்டக்கூடியது 2 தான். ஒன்று நகம், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இதையும் நம்ம வெட்டலாம். இல்லை என்றால் முடி, 2 தவிர நம்ம உடம்புல எதையுமே வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ தயவு செய்து எந்த பாதிப்பாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது அவசியம் இல்லை. ஓகே, ஒரு சின்ன ப்ரேயரோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ப்ரேயர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு அடிப்பட்டு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எறும்பு டாக்டர் எல்லார்ட்டையும் போயிட்டேன். மெடிசன் கொடுத்து 2 வயிறு புண்ணாகி அல்சர் ஆயிடுச்சு. ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். ரொம்ப முடியாமல் ஸ்டேஜுக்கு இருந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் நடமாறிட்டு இருக்கேன். ஆனால் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் போன வருஷம் எடுத்தேன். ஆனால் 2 மாதமாக மெடிசன் சாப்பிட்டேன். ஆனால் நல்லா ஆயிட்டேன். நான் உயிரோட பழச்சி எழுந்திரிச்சு வருவேன் நான் நிலைமையில இருந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஐராய்டு சார் வந்து கால்சியத்துக்கு சில பொருள்கள்லாம் சொல்லுவார். அந்த பொருள்களை ஃபாலோ பண்ணி என்னோட மகளுக்கு கொடுத்தேன். இரகுலர் பீரியட்ஸு சரியாயிருச்சு. ப்ளஸ் வந்து வெயிட்டும் 68 கிலோ இருந்தது, இப்போ 56 கிலோ இருக்குது வித்தின் 3 months. நன்றி. தைராய்டு அதாவது நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, எந்த டெஸ்ட்டும் எடுக்கல, நம்மளோட சிகிச்சை பார்க்கல, உங்களுக்கு ஃபோன் கூட நான் பண்ணது கிடையாது சார். மக்கள் டிவியில் உங்கள் ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஃபாலோ பண்ணிடுறேன் சார். வெந்தயம், தேங்காய், நீங்கள் சொல்லக்கூடியது என்ன ஸ்டேஜில் கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுத்தேன். அஸ்கா கொடுக்கக்கூடாது, கூடாது என்ன கூடுனது என்ன சொல்லுவீங்க, அதை அப்படியே ஃபாலோ. ஜீரண மண்டலம் சரி பண்ணணும்பீங்க, சரி பண்ணி வந்தேன் சார். நல்லாவே இருக்குங்க சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். கிட்டத்தட்ட ரெகுலராக ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 56,000 வரைக்கும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு செலவழிச்சது தப்பு. ஆனால் அது கேட்கலாங்க 1 year 3 மாதத்தில் சரியான. எனக்கு சுகர் இருந்தது. சுகரு அதனுடைய தாக்கம் வந்து சாப்பிட்ட வந்த பிறகு மேக்சிமம் குறைஞ்சி இப்போ இனிப்பு எல்லாமே சாப்பிட்றேன். அதனால் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அலோபதிக்கு போனோன்னாக்கா பல்வேறு இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சார் வந்து கரெக்டாக என்னதுங்கிறத எக்ஸாக்டாக சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்க டிஸ்க் ப்ரலாப்ஸ்க்காக இங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக வந்து அலோபதி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு 1 month தான் வரமா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ ஷீ இஸ் ஆல்ரெடி ரொம்ப மோஸ்ட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. எல்லா டேப்லெட்ஸும் விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் க்யூர் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா நடக்கிறாங்க. அவங்களுக்கு பேரலிசிஸ் அட்டாக்காக இருந்தாங்க. இப்போ ஷீ இஸ் ஆல் ரைட். இப்போ கை காலெல்லாம் நல்லா வந்துருச்சு, நல்லா நடக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ ஃபார் நவீன் பாலாஜி சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக இந்த ட்ரீட்மெண்ட் இந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுகருக்காக தான் மெயினாக வந்தேன். சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால சுகருக்கு வந்தேன். எடையும் கூட இருந்தது. இப்போ வந்து எடை வந்து அதிகமாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டு ஓரளவு நமக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தி இருக்கிறதுனால தான் இப்போ 4 மாதம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அலோபதியை கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. கம்ப்ளீட்டாக இந்த சித்தா இதில் இறங்கியாச்சு. சித்தாவில் இருக்கக்கூடிய இது வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை, ஓரளவு மனசுக்கும் ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 வயசுல கண்ணில் வந்து வெள்ளை வந்து ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஒரு கண்ணு வந்து பார்க்காம விட்டுட்டாங்க. அதனால அந்த பார்த்த கண்ணையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து அதோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ 2 கண்ணுமே வந்து பார்வை கம்ப்ளீட்டாக குறைஞ்சி நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கவர்மெண்ட் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிப்பாட்டினோடனே திரும்ப கண் அப்படி உள்புறமாக புண்ணாகி அப்படி சிவப்பு கலர் ஆகி அது வந்து ரொம்ப வலி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில தான் வந்து நான் இந்த ஆஸ்பத்திரியை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் 3 மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ முந்தா நாள் வந்து போன மாதம் மீட்டிங் நான் வந்து ரொம்ப சார் சொன்னாங்க, நீங்கள் வந்து யாராவது செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால முந்தா நாள் வந்து நான் ஒரு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ண போனேன். அதாவது அவங்க செக் பண்ணி கண்ணாடி பவர் கிளாஸ்லாம் போட்டு செக் பண்ணும்போது ஒரு 2 அடி தூரம் வரையிலும் அவங்க கை விரல் ஃபுல்லாக எண்ணிக்கை கரெக்டாக சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அப்போ நீங்கள் என்ன கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் 1 மாதம் கழிச்சு வாங்க திரும்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அதான் நான் இன்னைக்கு சாரை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க தான் உடம்பு இது இல்லாமல் இருந்தது.
இங்கே வந்து பார்த்த மாதிரி நல்லா சரியாயிட்டு, தலைவலிலாம் நல்லா இருந்தது, தலைவலி சரியாயிட்டுது. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்து சுகர்லாம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கைவலி மட்டும் இருக்கு, அதுவும் ஆண்டவன் முன்னேற்றத்தில் குணமாயிரம் நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கேன். 38 வருஷமா பிபிக்கும் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறதுக்காகவும் டேப்லெட் இங்கிலீஷ் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி டிவியில் பார்த்து இது முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக வந்தேன். நான் வந்ததுக்கு டாக்டர் என்ன சொன்னார், ஒரு 3 மாதத்துல கிளியர் ஆகிடுமா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டேப்லெட்டை நீங்கள் நைட்டில் இருந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த அரை மாதத்துல 20 மில்லிகிராம் அந்த போடலைன்னா நான் இருக்க முடியாது. இப்போ நைட்டில் அதை போட்டுக்கிட்டேன்னா எனக்கு நான் இருக்க முடியாது. அது டேப்லெட் உபயோகப்படுத்தும் போது சொல்றது என்னென்ன, ஆஸ்பத்திரியில் இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கை கால் விழுற பிரச்சனை வந்துடும், லைஃப் லாங் நீங்கள் இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்து ஐயாவை பார்த்துட்டு நான் அவங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டும் போயிட்டேன், அவங்க பேக் நிறைய வாங்கிட்டும் போயிட்டேன். சரி வாங்கிட்டு வந்தது பார்ப்போம், இங்கிலீஷ் மருந்து கை கால் விழுந்துரும்னு சொன்னதையும் மீறி என்ன பண்ணேன், அன்றைக்கி நைட்டே நிறுத்திட்டு ஒரு 3 நாள் கொஞ்சம் சிரமமாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் உபயோகப்படுத்தினேன். தூக்கம் வராது, படப்படப்பு, உடம்பு உச்சியிலேருந்து கால் வரைக்கும் அந்த ஒரு 6 மாதம் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தது. இருந்தாலும் இந்த மருந்தோட நம்பிக்கை, ஐயாவோட ஒரு பேச்சில் ஒரு நம்பிக்கை வச்சு நான் அந்த மாத்திரை நிறுத்திட்டேன். தைரியமாக என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு நிறுத்திட்டு, சரி இப்போ ஒரு 3 நாள் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது எனக்கு அந்த டேப்லெட் எடுத்துக்காது, இருந்தாலும் பார்ப்போமே அப்படின்ற ஒரு இதுக்காக அவரோடது பண்ணேன். சரியாக ஒரு 20 நாள்லேயே எனக்கே பார்க்குறவங்க எல்லாருமே, நான் ஏற்கனவே கொஞ்சம் நல்ல கலராக தான் இருப்பேன், ஆனால் இந்த 38 வருஷமா இந்த உடம்பு படுத்தின பாடு கருத்து போய் ஒரு மாதிரியே இருந்தேன். நான் அது 1.5 மாசத்துல இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு கெஸ்ட் ஒருத்தர் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. என்னம்மா இவ்வளோ கலராக இருக்கிறீங்க, இவ்வளோ இதுவாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நானே கூண்டு பண்ண ஆரம்பிச்சேன், நம்மளுக்கு என்னென்ன சால்வ் ஆகிருக்குது அப்படின்ட்டு. அது A to Z அப்படின்னு டிவியில் போடுவாங்க, அந்த மாதிரி அத்தனையுமே இருந்தது எனக்கு. இது ஏதோ நான் 1 2 3 தான் சொன்னனாலும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது அப்படி தான் பண்ணி கொடுத்தேனே நான். அது நான் அவர் கொடுத்த அத்தனையுமே கண் டாக்டர் வந்து கண்டாக்டர்கிட்ட போனேன். கண் வந்து கலங்களாக இருக்கும் எனக்கு எப்பவுமே, எல்லாமே ஒரு மாதிரியாக தான் தெரியும், 2 3 தெரியும் எனக்கு. அது ரொம்ப பயம். கண்டாக்டர் போனால் அவர் உங்களுக்கு விட்டமின்ஸ் இது கம்மியாக இருக்குமா அப்படின்ட்டு டானிக் எழுதி கொடுத்தாரு. சரி நான் அது அப்போது இந்த முன்னே உபயோகப்படுத்தினா அதுவும் ஒன்றும் சரியாகலை. சரி இங்கே வந்து இவங்க கொடுத்த அந்த பயிற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கேன். அப்பாவுக்கு வந்து யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தியா இருந்தது. கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல 4.5 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே எந்த முன்னேற்றமும் கிடையாது. இந்த குதிகாலில் வந்து பயங்கர வீக்கம் வந்து கரெக்டா 2.5 இன்ச்சு வீக்கம் இருக்கும். அப்புறம் சார்ட்ட வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து கேட்கும் போது இது மாதிரி அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பொங்கலோட ஒரு வெள்ளையா பூ இருக்கும், ஒரு இலை கட்டி போடுவாங்க, அந்த இலையை வந்து வேரோட கீழே வர நீங்க எடுத்து நல்லா அரைச்சி கொடுங்க அப்படின்னு 5 நாள் கொடுத்தா போதும் 1 மாசத்துக்கு வந்து எந்த அசைவமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 5 நாள் கொடுத்தேன். எங்க அப்பாவோட கால் வந்து கொஞ்சம் அந்த வீக்கம் வந்து வத்தி இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது, வலி போயிடுச்சு அப்படின்னாங்க. திருப்பி ஒரு 5 நாள் கொடுப்போமேன்னு சொல்லி 5 நாள் கொடுத்தோம். 5 நாள் கொடுத்துருக்கும் போது இப்போ அதுல வத்தி அப்படி கொஞ்சம் தான் 1.5 இன்ச்சு தான் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ 3 வருஷத்துக்கு மேலே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தேன். இந்த கையை துண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்னி ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு யூரின் வரல, உடம்புலாம் வீங்கிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணணுன்னாங்க. வாரத்துக்கு 3 பண்ணணுன்னாங்க. அப்புறம் 2 பண்ணாங்க. 3 நாளில் 5 கிலோ வெயிட் ஏறிடும், கை கால்லாம் வலிச்சிக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு போகிறேன்னு கேட்டார். அவர் ஹார்ட் பேஷண்ட்டு. அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார். ஒரே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டுனார். இங்கே நான் போகிற நைலில் மக்கள் டிவி 2 நாள் பார்த்துட்டு போனாங்க. 2 வாரம் மக்கள் டிவி பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் எனக்கு என்னொன்று நான் வந்தேன், டாக்டரை பார்த்தேன். டயாலிசிஸ் பண்ணுறதுனால உனக்கு எந்த செய்ய ட்ரீட்மெண்ட் தரமாட்டேங்க. நானும் எங்கள் ஒய்ஃப் 2 பேரும் வந்தோம். நான் கொஞ்சம் மனசை அழுதுகிட்டே போயிட்டேன். 2 நாள் பொறுத்து மறுபடியும் எங்கள் ஒய்ஃப் அனுப்பிச்சி விட்டேன், நீ போய் கேட்டு பாரு டாக்டர்னு. அவங்க வந்து டாக்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண கேட்டாங்க. ரொம்ப கண்ட்ரோலாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து முதல் மாதம் மருந்து சாப்பிட்டேன். முதல் மாதம் வெயிட்டு குறைஞ்சி வந்துடுச்சு, 2 கிலோ வந்தது. 2ஆம் மாதம் வந்து சாப்பிட்டேன், 1 கிலோ வெயிட் வந்தது.
3ஆம் மாதம் வந்து சொல்கிற வெயிட்டே ஏறதில்லை, வெயிட்டு குறைஞ்சி வந்துடுச்சு. வாரத்துக்கு ஒரு டயாலிஸ் பண்ணின்னு வரேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஒய்ஃபுக்காக வேண்டி வந்துருக்குங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான டிசீஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி 6 ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே என்னுடைய உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்கிற மாதிரி என்னுடைய ஃபீலிங் இருக்குது. அவங்களுக்கு நான் பார்த்ததுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட வந்து இருக்கிற எல்லாத்தையும் விட நான் அதிகமான ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிருக்கேங்கிறது வந்து கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து கேரளாவில் உணவுங்கிற இடத்துல வந்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு போனவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நான் நோடு வரேன், உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்க வந்து வளர்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே வந்து ஏன்னா நான் 1 மாதமாக வரேன், எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க, இப்போ நான் நடந்து போகிறேன், இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே ஆஸ்பத்திரியில் 8 வருஷமாக வந்து ரெகுலராக வந்து மந்த்லி ஒன்ஸ் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு சின்ன நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கூட வரலங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இங்கேருந்து கேரளா போய் ரிசல்ட் கிடைக்கல, அவ்வளோ அலைஞ்சு பேசணுமேங்கிறக்காக வேண்டி நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டு ஆகணுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு கடவுள் மாதிரி வந்து சாரோட ப்ரோக்ராம் வந்து டிவியில் பார்த்தது. ஆனால் சாரோட பேச்சு என்னன்றதுலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு எதையுமே யோசிக்காமல் மறுநாளே வந்து நாங்கள் கிளம்பி நேரம் வந்துட்டோம். அந்த மாதிரி ஸ்கேன் எடுக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் 1 மந்த்து முடியலை. அந்த போனதான் வந்து டேப்லெட்ஸு மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அது கிளியராக இருக்குது. உண்மையிலேயே இவ்வளவு சீக்கிரமாக ஒரு ரிலீஃப் கிடைக்குங்கிறது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் எனக்கு. அந்த இதில் வந்து சாருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறேன். நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி முதுகுவலிக்காக வந்தேன். ஆனால் எனக்கு வந்து முதுகுவலிட்டு வந்தவனுக்கு வந்து கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சது. முன்னெல்லாம் மெசேஜ் படிக்க முடியாது, இப்போ மெசேஜ் எல்லாம் கிளியராக தெரியுது. அதே மாதிரி மூட்டி வலி இருந்தது, மூட்டி வலியும் குறைஞ்சிது. வெயிட்டு ஒரு 90 இருந்தேன், இப்போ வந்து 83, 82ல் விலகி இருக்கேன். 8 கிலோ குறைஞ்சிருக்கேன் 1 மாதத்துல. அதான் நான் வந்து 2 வீலர் ஓட்ட முடியாமல் இருந்தது. இங்கே வந்து 1 வாரத்தில் மருந்து சாப்பிட்டு 2 வீலரில் தான் வந்தேன். இப்போ 2 வீலரில் தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு இதுக்காக வந்து பல நோய்கள் சரியாச்சு. தேங்க்ஸ் சார். கேஸ்ட்ரிக் இருந்தது, கேஸ்ட்ரிக் வந்து தொடர்ந்து மருந்து நமக்கு சரியாயிடுச்சு. கழுத்து வலி இருந்தது, கழுத்து வலிக்கு வருமா பண்ணிக்கிட்டு உடம்பு கிளியர் ஆயிடுச்சு. பாப்பாக்காக தான் நான் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக வந்தேன். அவங்களுக்கு மலைச்சிக்கல் இருந்தது. நான் கண்டுபிடிச்சு சொன்னேன், நான் ஐயா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ வந்து அந்த மலைச்சிக்கல் வந்து முழுவதும் நன்றாக இருந்தது. 5 மணிக்கெல்லாம் வரணும்னா கூட அலாரம் வச்சா கூட இது பண்ண முடியாது. ஆனால் அவர் கொடுக்குற மெடிசனு ஒரு சாதாரண ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்குது. அந்த தண்ணியோட மாதிரி மெடிசனு குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியில் என்ன டெக்னிக் கண்டுபிடிச்சாலும் எனக்கு தெரியாது. அதில் என்ன மூல காரணம் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி செயல்பட்ட உடனே உடல் எடை முதல்ல குறைஞ்சிது. சர்க்கரை சார், தலைவலிங்க சார், வாந்தி வருது சார். இப்போ மருந்து சாப்பிட்டதுலேருந்து 2 மாதம் மருந்து சாப்பிட்டுருங்க சார், நல்லா இருக்குது சார். வாந்தி இல்லை, டென்ஷன் இல்லை. இல்லாட்டி எவ்வளோ டென்ஷன் வந்தாலே தலைவலிக்கும், வாந்தி வரும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை சார், நல்லா இருக்கு. என் வீட்டம்மாக்கு வந்து 14 வருஷமா சுகர் இருக்கு. கிட்டத்தட்ட நானும் எல்லா ஆஸ்பத்திரியும் போய் பார்த்தேன். அவங்க போறப்பட இன்சுலின் தான் கூட சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்சுலின் வந்து 60 இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். இங்க வந்து ஒரு 2 மாசம் இன்சுலின் வந்து குறைச்சி போட சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து இன்சுலின் நிப்பாட்டி ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க. இப்ப எனக்கு வந்து வெறும் 135 தான் இருக்கு, நார்மல் பண்றாங்க. தேங்க்யூ. சைனஸ் ப்ராப்ளம் தானே வந்து மோஷன் ஃப்ரீயாக போகுது, கேஸ்டபிள் இல்லை, அப்புறம் பசி நல்லா இருக்குது, ஒரு பரவாயில்ல சார்.
டாக்டர்கிட்ட நாங்கள் ஒரு 4 month 5 month நாங்கள் 3 month டேப்லெட் இந்த மெடிசனை எடுத்தோம். நாங்கள் 3 மாதம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து பிபி இருக்குது, அப்புறம் முட்டி வலி இருந்தது. முட்டி வலியால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இது வந்து ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு கஷ்டம். அவங்களால சமையல் வேலை செய்ய முடியாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. மக்கள் டிவியில பார்த்து தான் வந்தோம். நாங்கள் வந்து பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இப்போ எல்லா வேலையும் செய்யறாங்க, படிக்கட்டுலாம் நடக்கிறாங்க. அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து பாருங்க, திருப்பதிலாம் போயிட்டு வந்தா எவ்வளவோ அலையணும். நானும் எப்படி உங்களுக்கு திருப்பதிக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் 1 மாசம் எடுத்துட்டு நாங்கள் உடனே திருப்பதிக்கு போனோம். அவ்வளோ அழகா எல்லா இடத்துக்கும் போயிட்டு நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நான் என்னன்னு சொல்றது, ஆண்டவன் செய்யலாம், கடவுள் இவரே ஒரு கடவுள் மாதிரி இன்னைக்கு நீங்க. அதுக்கப்புறம் எங்க பெரிய பொண்ணுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வலி இருக்கும்பா. நைட்ல படுக்கணும்னு சொன்னா காலை கைய போட்டு அமைக்கிட்டு தான் படுப்பா. அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் நாங்க சாட்டை கூட்டினோம். அவங்க இருக்கிறது வேலூர்ல இருந்தாலும் சாரை நேரடியாக பார்த்து பேசிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு சாட்டை கூட்டிட்டு வந்தேன். 1 மாசம் தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது பாருங்க. இன்னைக்கு 50% 70% ஓகேன்றா. போன் பண்ணி கேட்டாங்க, நல்லா இருக்குப்பா. சைலன்ஸ் பிரச்சனை ரொம்ப முடியாம நாங்க பார்க்காத டாக்டர் கிடையாது. 7 வருஷமா நான் ஒவ்வொரு ஊரா போய் கோயில் குளம் டாக்டர் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்கே வந்து இது 5வது மாதம் வந்துருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லாஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய சுகர் லோ ஆகி படபடப்பு, டென்ஷன், அந்த வேர்வையெல்லாம் இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 month ஆக போகுது. இது எடுத்த பிறகு நான் இப்போ மார்னிங் சாப்பிட்டது இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, 4 o'clock ஆகிடுச்சு. இதுவரையும் அந்த படபடப்போ அந்த வேர்வையோ இல்லை. பட் பசி இருக்குது. மெடிசன் சாப்பிட்ட பிறகு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சாதம் வரைக்கும் எனக்கு வலியாக இருந்தது. அதுக்காக தான் நீங்கள் எங்கே எல்லாமே போய் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே வந்து போன ஆகஸ்ட் மாதம் இங்கே வந்தேன். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஈரோடில் போய் ஒரு 15 நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ படியே ஏற முடியாது. இப்போ ஓரளவுக்கு படி ஏறிட்டு இருக்கு. எனக்கு வந்து உணவு பிரச்சனை, ஹார்ட்டில் அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து வெளியே டாக்டர்கிட்ட 4 வருஷம் 5 வருஷம் பார்த்துருந்தேன், ஒன்றும் சரி வரல. அப்புறம் இவரை பார்த்து நான் டிவியில் பார்த்தேன், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு வந்து 100க்கு 3/4 எனக்கு நல்லா ஆயிடுச்சு. 4-5 மாதத்தில் எனக்கு சரியாயிடுச்சு. ஹெர்போகேர் நேரடி தொழில் முனைவோர் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே எளிமையாக பெண்கள், இளைஞர்கள், ஓய்வு பெற்றோர் குறைந்த முதலீட்டில் நேரடி வருமானம், நிலையான வருமானம் பெற டாக்டரின் பரிந்துரை இல்லாமலேயே ஹெர்போகேர் இயற்கை மூலிகை உணவுப் பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்கள், நவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கொசுவை கொல்லும் கருவி போன்றவற்றை வாங்கி வீட்டில் இருந்தபடியே வியாபாரம் செய்ய ஓர் அரிய வாய்ப்பு. வாருங்கள், ஹெர்போகேர் நேரடி தொழில் வாய்ப்பில் இணைந்திடுங்கள். வளமான நிலையான வருமானம் பெறுங்கள். உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு. தொடர்புக்கு 8508500055 மற்றொரு எண் 8508600055. கழுத்து மூட்டு இடுப்பெலும்பு தேய்மானமா, சர்க்கரை பித்தப்பை இதய அடைப்பா, கண்கள்ல பாதிப்பா? கவலையே வேணாம். உடல்ல ஏற்படுற அனைத்து தீராத நோய்களுக்கும் எளிமையாகவும் உணவு கட்டுப்பாடின்றி ஆபரேஷன் இல்லாம சிகிச்சை பெற வர்மா ஆசான் மருத்துவர் SR நவீன் பாலாஜி தலைமையில் இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட வர்ம சிகிச்சை மற்றும் இயற்கை மருத்துவமனை ஹெர்போகேர் மருத்துவமனை. தொடர்புக்கு ஹெர்போகேர் மருத்துவமனை பிரைவேட் லிமிடெட் 8508510000 8508590009.